नमस्ते फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। आज का टॉपिक है இன்றைய டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க கெஸ்ட்டாக. அதை வந்து நம்ம ஃப்ரெண்டோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ கேட்குறாங்க கேள்வி, அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களையும் வச்சுப்போம். அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க நம்மக்கிட்ட, ஆப்கே घर कौन आया था परसों के दिन அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு யார் வந்திருந்தா முந்திய தினம், அதாவது நேற்று கிடையாது, நேற்றுக்கும் முந்திய தினம், அதுக்கு பேர் பரசோ. பரசோ கோன் ஆயா தா மாற்றி கூட சொல்லலாம். அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும். அப்போ யார் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க, நம்ம பதில் சொல்கிறோம். परसों के दिन मेरे घर मेरे चाचा चाची आए थे. थे அப்படின்னா முந்திய தினம், ஆயேங்கே அப்படின்னா வரப்போற, அதாவது நாளை மறுதினம். பர்சோ அப்படின்றதுக்கு ரெண்டுமே சொல்லுவாங்க. முந்திய தினத்துக்கும் பர்சோ தான், நாளை மறுதினத்துக்கும் பர்சோ தான். இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன் வரும், அதனால தான் சொல்கிறேன் நான். மேரே घर அப்படின்னா என் வீடு, ஹமாரே घर அப்படின்னா எங்க வீடு. ரெண்டுத்துக்குமே அர்த்தம் ஒன்று தான், எங்க வீடு என் வீடு, அவ்வளோதான். மேரே घर पे परसों के दिन चाचा चाची आए थे அப்படின்னா வந்திருந்தாங்க. யாரு? சாச்சா சாச்சி. சாச்சா சாச்சினா அப்பா கூட பிறந்த தம்பி வைஃபை தான் சாச்சா சாச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து அப்பா கூட பிறந்தவங்களையும் சித்தப்பான்னு தான் சொல்லுவாங்க தமிழில். அம்மா கூட பிறந்த தங்கச்சியோட, அதாவது சித்தியோட ஹஸ்பண்டையும் சித்தப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹிந்தியில் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்பா கூட பிறந்தவங்கள சாச்சா சாச்சின்னு சொல்லுவாங்க, சித்தப்பா சித்தின்னுவாங்க. அம்மா கூட பிறந்தவங்கள சித்தி சித்தப்பான்றத மௌசி மௌசா அப்படின்வாங்க. மௌசினா சித்தி, மௌசானா சித்தப்பா. இந்த இடத்துலையும் கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம சொல்கிறதுலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. மௌசி அப்படின்னா ஓ உங்கள் அம்மாவோட தங்கச்சியா அப்படின்னு, சாச்சா அப்படின்னா ஓ உங்கள் அப்பாவோட தம்பியா அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, பதிலாக சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க திரும்பவும், கியூ ஆயத்தே கியூ ஆயத்தே எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, மேரி छोटी बहन का जन्मदिन था इसलिए आए थे. என்னுடைய தங்கச்சி, சோட்டி அப்படின்னா சின்ன தங்கச்சியோட, பெஹன்னா காமனா சிஸ்டர் அப்படின்றது. छोटी बहन का जन्मदिन था आज इसलिए आए थे. இன்னைக்கு பிறந்த நாள் இருந்தது, அதனால தான் வந்தாங்க. ஜனம்தின்னா பிறந்த நாள், ஆஜ்னா இன்னைக்கு, வந்தாங்க ஆயத்தே அப்படின்ற அர்த்தம். இஸ்லியே அப்படின்னா அதனால் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க திரும்பவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆஜ் பி மெஹமான் ஆயத்தே, இன்றைக்கும் உங்கள் வீட்டில் விருந்தினரை நான் பார்த்தனே, யார்? கோன் அப்படின்றாங்க. கோன் ஆயத்தே அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்கிறோம், ஆஜ் மேரே நானா நானி தாதா தாதி भी आए हैं. இன்னைக்கு வந்திருக்காங்க. தாதா தாதினா அப்பாவை பெற்றவங்க, அதாவது அவங்க அம்மா அப்பா. நானா நானினா அம்மாவோட அப்பா அம்மா. இந்த இடத்துலையும் கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம ஊரில் தாத்தா பாட்டி காமனாக சொல்லுவாங்க. இங்கே வந்து நானா நானினா, நானா நானின்னு சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க அம்மாவோட பேரண்ட்ஸ் அப்படின்னு. தாதா தாதினா கண்டுபிடிச்சிருவாங்க இது அப்பாவோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. மேரி மாமா மாமி भी आए थे आज. இன்னைக்கு எங்கள் மாமா மாமி, மாமா மாமினா அம்மா கூட பிறந்தவங்கள தான் மாமான்னுவாங்க. அவங்க மாமா, மாமினா அத்தை. அப்பாவோட தங்கச்சியை அத்தை மாமான்னு நம்ம ஊரில் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து அத்தையை பூவா அப்படின்னு சொல்லுவாங்க. பூவா பூப்பா. பூவானா அடுத்தவங்களுக்கு நம்ம ஏன் மேரி பூவா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ உங்கள் அப்பாவோட தங்கச்சியோ இல்லை அக்காவோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மாமானா ஓ உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தைக்கு வந்து பூவா
ஃபூப்பானா மாமா, அதே மாதிரி மாமா மாமி. அப்புறம் பையா பாபி அப்படின்னா அண்ணே அண்ணி. தீதி ஜீஜாஜி, ஜீஜாஜினா மாமா அக்கா வீட்டுக்காரரு, தீதினா அக்கா. சோட்டி தீதினாலும் பெஹன் தீதி எல்லாமே ஒன்று தான், மாற்றி எது வேணாலும் சொல்லலாம். சோட்டி பெஹன், படி பெஹன், சோட்டி தீதி, படி தீதி. பெரியவங்களாக இருந்தால், அதாவது நம்மளோட மூத்தவங்களாக இருந்தால் தீதி ஜீஜான்வாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்டை வந்து அதிகமாக மருமகன்னே சொல்லிடுவாங்க. அதாவது தங்கச்சி வந்து மகளாக நினச்சி தாமாத் அப்படின்ருவாங்க. தாமாத்னா என்னுடைய மருமகன் அப்படின்ருவாங்க. பெஹன் தாமாத். பெஹன் தாமாத் அப்படின்னா என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து இப்போ வந்து பொண்ணோடைய தங்கச்சி, அதாவது நான் பொண்ணு, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரரையும் நான் அப்படி தான் சொல்லணும், பெஹன் தாமாத் அப்படின்னு சொல்லி. அதே போல் என்னுடைய தம்பி இருந்தாலும் அப்படி தான் சொல்லணும். பையனும் அது மாதிரி தான் சொல்லுவாங்க, பொண்ணும் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. பெரியவங்களாக இருந்தால் இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அப்படின்னா தீதி ஜீஜா அப்படின்னு சொல்லணும். அதே போல் இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட தம்பியை வந்து சாலா அப்படின்னு சொல்லணும். சாலான்றது திட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சாலே சஹாப் அப்படின்வாங்க, சாலே ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீன்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாத்துக்குமே ஜி வச்சு பேசணுன்னா மரியாதை, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறது. இந்த உறவுகள் முறையை பூரா சொல்லியாச்சு. இதை நான் தனித்தனியாக சொல்லி கொடுத்தேன்னா இன்னும் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு சென்டென்ஸாக பெருசாக சொல்லலான்னு தான் சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். சரி, சைடில் நான் எழுதி போட்டுருவேன் எப்பயும் போல். இந்த வீடியோவில் கொஞ்சமாவது கற்றுக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் கொண்டு வர்றேன். எனக்கு ஃபுல்லாகவே ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தி சரளமாக பேசுவேன். அதனால தான் உங்களுக்கு குயிக்காக கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சென்டென்ஸை ஆரம்பத்துலேயே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக, அதாவது எல்லாமே பேசணும். நீங்கள் சின்ன சின்ன வார்த்தைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பேசணும், அதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படின்னு யோசிக்காமல் மொத்தமாக பேசிட்டு நடுவில் இருக்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாக்கும் சீக்கிரமாக குயிக்காக கற்றுப்பீங்க. ஸோ मिलते हैं अगली वीडियो में. இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அரைகுறையாக ஹிந்தி தெரிஞ்சுன்னா உங்களை ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிடுவேன் நான், பேசி இவங்களோட. ஸோ ஆர்வம் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.